This video sponsored by BuyMoot. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். காஷ்மீரில் குதிரை சவாரி செய்த சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல், 27 பேர் பலி, பலர் காயம். ஜம்மு காஷ்மீரின் உள்ள பைசரன் மலை உச்சியில் அமைந்துள்ள ரெசார்ட் அருகே இன்று பிற்பகல் பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். பயங்கரவாதிகளின் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 27 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்ததாகவும் மேலும் 12க்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே காஷ்மீருக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களும் காஷ்மீருக்கு சுற்றுலா சென்று வருகிறார்கள். இப்பொழுது கோடைக்காலம் இருக்கும் சூழலில் பலரும் காஷ்மீர் போன்ற குளிர்ச்சியான பகுதிகளுக்கு செல்லவே விரும்புகிறார்கள். அதே நேரம் வெளி மாநிலங்களில் இருந்து வருவோரை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்களும் அதிகரித்துள்ளன. அதாவது காஷ்மீரில் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், சுற்றுலா பயணிகள் ஆகியோரை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் சம்பவங்கள் அங்கு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இப்படி ஒரு மோசமான தாக்குதல் தான் இப்பொழுது காஷ்மீரில் மீண்டும் நடந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பைசரன் மலைக்கு ட்ரெக்கிங் சென்ற சுற்றுலா பயணிகளின் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தியுள்ளனர். பயங்கரவாதிகளின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துவிட்டதாகவும் மேலும் 12க்கு மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இது குறித்த தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் காயமடைந்தோரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதில் ஒரு சிலருக்கு மிக மோசமான காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. எனவே உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று தெரிகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால்தான் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பது உறுதியாக தெரிய வரும். தாக்குதல் நடத்தியது யார்? பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத குழுவான லஷ்கர் இ தொய்பாவின் காஷ்மீர் பிரிவான ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்ஸ் என்ற அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.